சன் டிவி நேயர்களுக்கு வணக்கம் and welcome to வணக்கம் தமிழா. நிக்கி, ஒரு வாரமும் என் கூட வர ஆங்கர்ஸ் நான் அழகா வெளியில கூட்டிட்டு போயிருவேன். அப்ப நீங்க என்ன எங்க கூட்டு போறீங்க? இல்ல, இப்போ உங்களை கூட்டு வந்தது எனக்கு பயமா இருக்கு. இந்த மாதிரி சேஷ்டைகள் எல்லாம் பண்ண கூடாது. எங்க போறோம்? இப்போ இத பாக்குறப்போ உங்களுக்கு ஒரு காரைக்குடியில இருக்கிற மாதிரி இருக்கா? இல்லங்க. இல்ல, ஐயோ இவ்வளவு ஓப்பனா சொல்லிட்டீங்களே. ஆமா, காரைக்குடியில இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இல்ல, இப்போ நம்ம வந்திருக்கிறது மருமகள் குடும்பத்தோடைய ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு நம்ம வந்திருக்கோம். சோ மருமகள் சீரியல் எல்லாருக்குமே தெரியும், பட்டையா கிளப்பிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் பல திருப்பங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய வீடு இது. இந்த வீட்டுல வந்து பல சம்பவங்கள் நடந்திருக்கு. ரத்த பூமியா? அந்த அளவுக்கு சொல்ல முடியாது. பல காமெடியும் நடந்திருக்கு, பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸும் நடந்திருக்கு. அதாவது அவங்களோட வயித்தெரிச்சல் உங்களுக்கு காமெடியா இருக்கு. பாவங்க. நம்ம பிரபு கேரக்டரே ஒரு காமெடி கேரக்டர். அதனால சோ மருமகள் குடும்பத்தோடைய வீட்டுக்கு தான் நாங்க வந்திருக்கோம். உள்ள வந்து ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கு. ஒவ்வொருத்தர்கிட்டயா சில விஷயங்கள்லாம் நாங்க பேச போறோம். கம் ஆன், ஃபாலோ அஸ். வணக்கம் வணக்கம் சட்டா. வணக்கம் வணக்கம். மருமகள் செட்டுல வந்து ரொம்ப தேஜஸான ஒரு விஷயம் ஒண்ணு மருமகள், இன்னொன்னு வந்து சேட்டா தான். சேட்டாவை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஒரு எனர்ஜி வருதுப்பா. நமக்கு எனர்ஜி தான். ஆனா அவருக்கு வந்து இப்ப இவங்க 2 பேர் வந்துட்டாங்க. இவங்களுக்கு சாப்பாட்டு செலவு ஒரு 500 ரூபாய் ஆகும், போக்குவரத்து செலவு ஒரு 500. அப்படி என்னது குடுத்துருவாரா? நீங்க குடுப்பீங்களா? கொடுக்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஆனா கொடுக்க மாட்டாங்க. கொடுக்க மாட்டீங்க. யாரு? நம்ம பிரபு தாராள பிரபு இல்ல. 1 ரூபாய் கொடுத்தாலும் கணக்கு வச்சிருக்கிற பட்ஜெட் பிரபு அவரு. சரி, எப்படி போயிட்டு இருக்கு கணக்கு வழக்கெல்லாம்? கொஞ்சம் கஷ்டமா தான் போகும். கொஞ்சம் செலவு ஜாஸ்தி ஆகுது. வீட்டுல ஃபங்க்ஷனு, இந்த கார்த்தி பையனுக்கும் பொண்ணுக்கும் சேர்த்து ஃபங்க்ஷன்லாம் வைக்கணும் சொன்னாங்க. வேலை வேற தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தீபாவளி வேற வருது. தீபாவளி வருது. இப்ப வேலையும் இல்ல கையில. என்ன ஹஸ்பண்ட் பண்ணிட்டாங்க. கரெக்ட். இப்ப என்னதான் பண்ண போறீங்க? இப்ப நீங்க எவ்வளவுதான் பட்ஜெட் போட்டாலும் அந்த கோட்டுக்குள்ள வந்துருமா? ஒன்னு எதுக்கு கூப்பிட்டாங்கன்னா கொஞ்சம் காசு கடன் வேணும். என்ன எதுக்கு கூப்பிட்டாரு? நான் இங்க வந்துட்டு வட்டிக்கு நீ வந்து கிளாஸ் எல்லாம் வச்சு வந்திருக்குல்ல, வச்சிருக்கல. நல்லா கேட்டுக்கோங்க. இது வேற யாருதுமே இல்ல. இன்னொரு ஆங்கர் இருப்பான் அஸ்வத்னு சொல்லிட்டு, அவன் வந்துட்டு போனா போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன குத்துருக்கான். அஸ்வத் கொடுக்க மாட்டான். நீ இப்ப என்ன பண்ற, ஒரு 1 lakh கடன் கொடுத்துட்டு போ. நான் தீபாவளி முடிஞ்சு வேலை கிடைக்கும் போது உனக்கு கொடுத்துடுறேன். 1 lakh. நான் என்ன சொல்றேன், ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுத்தேன். இங்க இருந்து ரிட்டர்ன் போகும்போது நான் உங்களுக்கு வந்துட்டு அங்க இருந்து நான் உங்களுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடுறேன். குடும்பஸ்தன் வந்துட்டு 1 லட்சம் ரூபாய் ஆகுமா ஒரு குடும்பத்தை ரன் பண்றது? 2-3 மாசத்துக்கு சேர்த்து தானே. கடன் வேலை இல்லடா கையில. யாரு கொடுக்கும்? கடன் இல்ல, கடன் இருக்கு. கடன் இருக்கா? கடன் அடைக்கிறதுக்கு ஒரு கடன், அந்த கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன். ஆனா பிரபு, உண்மையாவே வந்து இந்த மாதிரி பட்ஜெட் போட்டு வாழ்ற கேரக்டர்ஸ் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டா சூட் ஆகுது. அது மட்டும் இல்லாம உங்களுடைய அந்த ஸ்லாங், நடிப்பு எல்லாம் நீங்க பிரபுவாவே வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆமா, அது நான் வந்து என்னோட பாடி லாங்குவேஜ் இது கிடையாது. நான் வந்து சிம்பிளா இருப்பேன். ஆனா பிரபு அப்படி வச்சா ஒரு என்டர்டெய்னரா இருக்க மாட்டாங்க. அதனால நானே கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி ஒரு பாடி லாங்குவேஜ் கொண்டு வந்தேன். ஆனா இட் இஸ் ஒர்க்கிங். அதனால பரவாயில்ல. இப்போ வந்து பிரபு அவர்கள் இந்த செட்டுக்குள்ள வந்து கால் எடுத்து வைக்கும் போது இந்த ஒரு விஷயம் இல்லாம என்னால சுத்தமா இருக்கவே முடியாது. சாப்பாடு தாண்டி, கேமரா, இந்த ஒர்க் எல்லாம் தாண்டி இந்த ஒரு விஷயம் இல்லாம என்னால இருக்கவே முடியாது. அப்படின்னா அது என்னது? தூக்கம். மனிதனுக்கு தேவை இருக்கும் இடம், சாப்பாடு, நல்ல தூக்கம். எனக்கு ஒரு கொஞ்சம் இடம் கொடுத்து நாங்க தூங்கிடுறேன். நான் வந்து ஆஃப் கேமரால வந்துட்டு அதான் இந்த இன்டர்வியூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சும்மா போயிட்டு இன்வைட் பண்றதுக்காக போயிருந்தோம். ஹாய் சட்டா, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு போ. ஏய், கொஞ்சம் கதவை சாத்திட்டு போடா, கொஞ்சம் தூக்கம் வருதுடா. தூக்கம் வருதா? காலங்காத்தாலும் இனிமே உனக்கு தூக்கமே வரக்கூடாது. நாங்க தான் வரணும். இடைவிடாம ஷூட் பண்ணிட்டு இருக்காங்களே, கிடைக்கிற அந்த கேப்ல ஒரு 10 minutes பவர் நாப். வெரி குட், வெரி குட், வெரி குட். அண்ட் பிரபு, மருமகள் குடும்பத்துல வந்து நிறைய சீனியர் ஆக்டர்ஸ் ஒர்க் பண்றாங்க. அதுல எங்களுடைய ஒரு ஃபேவரட்னா உங்களுடைய அப்பா நரசிம்மராவ் அவர்கள். நிறைய பல படங்கள்ல, மாயாஜால மந்திர படங்கள்ல அவரெல்லாம் வந்து ஒரு காலத்துல நான் எப்படி வியந்து பார்த்தேன் தெரியுமா? அவரோட படங்கள் தாண்டி தான் நாங்க வந்துட்டு அதான். நீங்க எதுக்கு வியந்தீங்கன்னு எனக்கு தெரியல. நாங்க நடிப்புக்கு தான் வியந்தோம். ஆமாமா, நாங்களும் நடிப்புக்காக தான் வந்துட்டு வியந்தோம். அப்படி ஒரு எக்ஸ்ட்ராடனரி ஒரு பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்ல வந்தேன். அவர் கூட ஒர்க் பண்றது எப்படி இருக்கு? அவர் வந்து என்ன சொல்றது, எனக்கு தெரிஞ்ச அவரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு பர்சன். அவர் வந்து அவரை நான் மகாராஜ், பிரணாம் மகாராஜ் கூப்பிடுவாங்க. அவர் வந்து பிரணாம் யுவராஜ் கூப்பிடுவாங்க. மகாராஜ் யுவராஜ் அப்படிதான் நாங்க. ஏன்னா அவரு வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கிற ஆளு. என்னன்னா அவருக்கு எனக்கு கடவுள் ஏதோ கொடுக்குது, அது போதும். எனக்கு தாண்டியும் வேண்டாம், இது கம்மியும் வேண்டாம், ஏதோ கொடுக்குது அது போதும்ன்ற ஒரு இதுல போதும் என்ற மனமே பொன் செய்யும் அரும்பு. அதனால அந்த ஒரு விஷயத்துல நாங்க ரொம்ப கனெக்டடா இருக்கோம். லைக் இந்த மாதிரி இருக்கிற இவ்வளவு பெரிய ஆக்டரா இருந்தவர் இவ்வளவு சிம்பிளா இருக்காங்க. அது வந்து நமக்குள்ள ஒரு கனெக்ஷன் இருக்கு. என்னோட ஒரு ஃபேவரட் ஒரு ஆளு சொல்ல. இல்ல, அண்ட் இந்த ஏஜ்லயுமே அவரோட எனர்ஜி வந்து
ஃபுல் த்ரூ அவுட் செட் வந்து கலகலப்பாவே ஆமா இருக்காரு. 4 மணிக்கு எழுந்திருப்பாங்க. எழுந்துச்சு ஏதோ டண்டாலு கிண்டாலு எல்லாம் பண்ணி முடிச்சு அப்புறம் வண்டிக்காக வெயிட் பண்ணுவாங்க. நாங்கெல்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வர, ஏங்க வண்டி வர மாட்டேங்கிறது, நான் வெயிட் பண்ணிருக்கோம். அப்படி அவங்க வண்டிக்கு முன்னாடி அவர் ready ஆ இருப்பாரு. வண்டி வந்தாலும் ஏறதுக்கு ரெடி. ஆனா இந்த செட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 4 மணிக்கு எந்திரிச்சு தண்டாலாம் எடுத்து அதுக்கப்புறம் செட்டுக்குள்ள வந்து நம்ம 4 மணிக்கு தான் தூங்கவே போவோம். அதுதான் அந்த தலைமுறைக்கும் இந்த தலைமுறைக்கும் இருக்கிற வித்தியாசம். நீங்க எந்த தலைமுறை? ரெண்டும் கலந்தது நான். ஆஹா வெரி குட். எனக்கு என்னன்னா இன்னொன்னு, இங்க இருக்கிற மக்கள், அதாவது இந்த செட்ல வந்துட்டு வாழ்ற அந்த குடும்பம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, இந்த குடும்பம் எல்லா வீட்லயும் வந்துட்டு குடும்பம்னாலதான் வந்துட்டு நிறைய பிரச்சனை இருந்தாலும் நிறைய ஒரு நிம்மதி, ஒரு சந்தோஷம், அவங்க குடும்பம் டெஃபினட்டா தேவை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? உங்க குடும்பத்தை பத்தி சொல்லுங்க. எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச பர்சன் இவங்க தான், எனக்கு ரொம்ப க்ளோஸ் இவங்க தான், ஆன் கேமராலும் சரி ஆஃப் கேமராலும் சரி அப்படின்னா யாரு இந்த செட்ல? இப்போ வந்து நானும் சந்தோஷம் தான், பெஸ்ட் படீஸ் மாதிரி சுத்திட்டு இருக்கா. அப்புறம் ஐ திங்க் கேரக்டர் வைஸ் பாத்தீங்கன்னாலும் கார்த்தி பிரபு காம்பினேஷன் நல்லா தான் இருக்குது. பின்ன எல்லாருமே நம்ம ஆளுங்க தான். கேபி, இந்த அப்பா கேரக்டர், பாட்டி எல்லாமே ஒரு பிரபுக்கு வந்து எல்லாரையும் பிடிக்கும், ஆனா எல்லாரும் செலவு வச்சா மட்டும் பிடிக்காது. ஆனா பூஜி, இப்ப இவர் வந்து இந்த குடும்பத்தை பத்தி சொல்றதுனால இதை வச்சு நான் ஒண்ணு ப்ளே பண்ணலான்னு இருக்கேன். இப்போ நாங்க வந்துட்டு ஒவ்வொரு பேர் சொல்லுவோம். அவங்க கிட்ட இருந்து நீங்க ஒரு விஷயத்த திருடணும் அப்படின்னா அது என்ன விஷயத்த நீங்க வந்து திருட ஆசைப்படுவீங்க? கண்ணாடி. என்கிட்ட இருந்து இந்த கண்ணாடி. ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட இருந்து ஆரம்பிச்சிட்டாரு கண்ணாடி. இன்னும் நான் சொல்லவே இல்லை, என் பேர் நான் லிஸ்ட்லயே கொண்டே வரமாட்டேன். கன்ஃபார்மா இந்த செட்டுக்குள்ள வந்தேன்னா என் பேரே வராது. இப்போ வந்து உங்க குடும்பத்துல இருந்து கேக்குறேன், சந்தோஷ் திருடணுமா? கார்த்திக் கிட்ட இருந்து நீங்க என்ன திருடுவீங்க? கார்த்தியோட நட்பு. நட்பு 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 அதாவது அந்த அன்பு. அன்பு. ஆஹா பரவாயில்லையே பாத்தீங்க. சரி ஓகே. கேபி. நம்ம மாதிரை கிட்ட இருந்து. கேபி கிட்ட இருந்து என்ன திருடணும்னு பாத்தீங்கன்னா, சீரியல்ல வந்துட்டு அவங்க 2-3 செயின் எல்லாம் போட்டு வருவாங்க கோல்டுல, அது திருடுங்க. அப்புறம் அவர் எப்படி குடும்பத்தை நடத்துவாரு? பாவம், அவங்க தான் ஆக்சுவலா போட்டது. யோசிச்சுட்டு இருக்கு, இப்ப திருடிட்டு நம்ம பணயத்து வச்சுக்கலாம். அதான் நல்ல விஷயம் எல்லாம் நான் சொல்லியே தர மாட்டேன். வீடு ரன் பண்ணணும்ல. ஆமா ஆமா கரெக்ட். அது யோசிச்சுட்டு இருக்கு. அப்ப நம்ம இந்த ஐடியா கொடுத்ததுனால ஒரு 10% எனக்கும் கொடுத்தீங்கன்னா மருமகளுடைய செயின் அடமானம் வச்சுக்கிட்டு குடும்பம் நடத்திட்டு நாம அப்புறமா வச்சுக்கலாம், எடுத்துக்கலாமே. அடகு வச்சுட்டு திரும்ப எடுத்துக்கலாம். அது உங்களுக்கு தெரியக்கூடாது, நம்ம பண்ணணும். ஆதிரை உள்ள நீங்க ஷூட்டிங்ல இருப்பீங்க, டெலிகாஸ்ட் பாக்குறப்போ எதுக்கும் திருப்பாச்சி தங்கச்சி மாதிரி முடியெல்லாம் பத்திரமா வச்சுக்கிற மாதிரி செயின் பத்திரமா வச்சுக்கோங்க. நீங்க யாருக்கிட்ட சொல்லாதீங்க. அடுத்து உங்களுடைய அப்பா தில்லைநாதன் அவர்கள் கிட்ட என்ன திருடுவீங்க? தில்லைநாதன் அவர்கிட்ட இருந்தா அவர் ரொம்ப சிம்பிளா வாழணும், அவரோட சிம்பிள்சிட்டி நான் எடுத்துக்கிறேன். எளிமையான ஒரு குணம், எளிமை. ஓகே. அடுத்து வந்து இப்ப புதுசா வந்திருக்கிற மருமகள், அதாவது சத்யா, ரொம்ப அராஜகம் பண்ணிட்டு இருக்காங்க. சத்யா கிட்ட இருந்து என்ன திருடு? நான் அந்த திருடுறதுக்கு அந்த பக்கமே நான் போக மாட்டேன், நான் வேற விட்டு போயிடுறேன். ஆஹா இவரு வந்து நிம்மதி, நியாயம், நேர்மை அப்படின்னு வந்துட்டு அப்படி போயிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். சத்யா அப்படின்னு பேர் வந்தாலும் இந்த ரூட் வேணாம்ப்பா, இந்த ரூட்டை நம்ம வந்துட்டு பிரச்சனை, அதனால யூ-டர்ன் போடுறோம். ஆமா வெரி குட். ஓகே சோ நைஸ். இப்போ நம்ம செட்டுக்கு வந்திருக்கோம், நம்ம பரபரப்பா வந்துட்டு பாத்துட்டு இருக்கோம். ஆனா என்ன சீன் தான் ஓடிட்டு இருக்கு? இப்போ ஒரு பெரிய சீன் போன, அதுல நான் இல்ல, அதுல நான் இப்ப தூங்கிட்டு இருந்தேன். நான் பண்ண சீன்ல வந்து கார்த்திக் கல்யாணம் தான் ஆயிருக்கு, நான் அதை ரெஜிஸ்டர் பண்ணல. அப்ப நாங்க ரெஜிஸ்டர் பண்றதுக்கு போயிட்டு இருக்கோம். ஆனா கார்த்திக் வந்து எதுக்கு ரெஜிஸ்டர் பண்ணணும்னா டிவோர்ஸ் பத்தி யோசிச்சுட்டு இருக்கும்போது நீ வந்து ரெஜிஸ்டர் பண்ண பத்தி யோசிச்சுட்டு இருக்கா. அது ஒரு பெரிய ஒரு இது அவனுக்கு முடியல. ஆமா, கார்த்தினால சமாளிக்க முடியல. ஒரு ராங் மேரேஜுக்குள்ள போனா இருந்த பிரச்சனைகள் வந்து கார்த்தி ரொம்ப வாழ்க்கை வாழ்வதற்கே உங்களுக்கு சின்னதா ஒரு கஷ்டம் இருந்துச்சுன்னா அந்த வாழ்க்கை வந்துட்டு வாழ வேணாம், நீங்க அதுல இருந்து வெளியே வாழ வேணாம்னு அப்படி சொல்ல, அதுல இருந்து கொஞ்சோண்டு வெளியே வந்துட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை தேடுங்க அப்படின்றதான் இந்த கதையா இருக்குமோ அப்படின்னு எனக்கு நிறைய ட்விஸ்ட் எல்லாம் தோணுது. இன்னும் இருக்கு, குடும்பமா சேர்ந்து அவங்க பேசணும், பேசி முடிவெடுக்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே பிரபு, உங்களுடைய பட்ஜெட் வாழ்க்கை ஒரு பக்கம் போக மக்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? மருமகள் ரசிகர்களுக்கு, உங்க ரசிகர்களுக்கு. மக்கள் வந்து மருமகள் சீரியல் ஃபர்ஸ்ட் டெலிகாஸ்ட் இருந்து சப்போர்ட் தான் பண்ணிருக்கேன். எஸ்பெஷலி பிரபு கேரக்டர் வந்து பிரபு கண்ணான்னு கூப்பிட்டு நிறைய பேர் சொல்றானுங்க. ஸோ எல்லாருக்கும் நன்றி, சப்போர்ட் பண்ணிருங்க. நாம வந்து எங்களோட முயற்சினால உங்களை என்டர்டெயின் பண்ணிட்டே இருக்கோம். சூப்பர், நன்றிகள் கோடி, நாங்கள் வருவோம் உங்களை தேடி அப்படின்னு சொல்லிட்டு விடை பெறுகிறோம். தேங்க்யூ, பாய். பை. தேங்க்யூ. ஆஹா எவ்வளவு அழகா வந்துட்டு இந்த குடும்பத்துக்கிட்ட ஆஃப் கேமரால நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. அவங்க கிட்ட ஒரு நிம்மதியுமே வந்துட்டு ஆஃப் கேமரால தான் தெரியுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா என்னதான் இருந்தாலும்
ரொம்ப அழகான ஒரு குடும்பம், ரொம்ப அற்புதமான ஒரு குடும்பம். அதாவது கார்த்தி அவர்களே, உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்றதா இல்ல உங்களை பார்த்து வருத்தப்படுறதான்னு தெரியல. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நிலைமையில இருக்கீங்க இந்த வீட்டுக்குள்ள. ஆல் ஓகே தானே? எங்களுக்கு தெரியும் சத்யா உங்களை கொஞ்சம் கஷ்டப்படுத்துறாங்க தான். ஏன் என்ன இப்படி போயிட்டு இருக்கு? எனக்கு என்னன்னா ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்படி தெரியுது அப்படின்னா, ஸ்க்ரூவை கழட்டி அதை ஒரு செயினா மாட்டி ஒரு வாழ்க்கை மாதிரி வந்துட்டு எடுத்து வச்சு வாழ்த்துக்கள். இது வந்து என்னுடைய தொழிலுக்கான ஒரு மதிப்பு, ஒரு அன்பு, பாசம். மெக்கானிக்ன்றதுனால அது எப்பயுமே அதை நான் வந்து ஒரு அப்படியே டாலரா போட்டிருக்கேன். எங்க நீங்க மெக்கானிக்னா எங்க வீட்டுக்குள்ள எல்லாம் ரிப்பேர் வேலை நடந்துகிட்டு இருக்கு. என்ன பைக் ரிப்பேர் பண்ண தெரிஞ்ச எனக்கு வாழ்க்கை ரிப்பேர் பண்ண தெரியல, மாட்டிக்கிட்டேன். வெரி குட். அதாவது என் மாப்பிள்ளை இவ்வளவு அழகா வந்துட்டு பேசுறாங்களே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு இன்னும் ரொம்ப பெருமையா இருக்கு. அழகாவா? அவரே நொந்து போய் பேசிக்கிட்டு இருக்காரு. பண்ண ஒரு தப்புனால வாழ்க்கை இங்க சின்ன பின்னமா போய் கிடக்குது. அதாவது கார்த்தி நிலைமைய பார்த்தா எனக்கு ஜெயிலர்ல இருந்து அதாவது பிரபு இப்பதான் வந்து சொல்லிட்டு போனாரு, ரெஜிஸ்ட்ரேஷன் கார்த்தி எப்படி இருக்காரு, நல்லா இருக்காரா? ஆமா, இப்ப ரெஜிஸ்ட்ரேஷன் வேலை எல்லாம் வந்துட்டு போயிட்டு இருக்கு, செட்ல அந்த சீன் தான் வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது ஹாப்பி தானே, அப்புறம் என்ன? ஆனா அவரு வந்து டிவோர்ஸ்க்காக தானே வந்துட்டு யோசிச்சுட்டு இருக்காரு. ஆத்தாடி ஆத்தா, நம்ம வாழ்க்கை தான் ஒரு மாதிரி போயிட்டு இருக்குன்னா அப்ப இந்த செட்டுக்கு வந்தா வேற மாதிரி போயிட்டு இருக்கே. அப்படி கிடையாது. எங்க வீட்டுல சத்யாவை எல்லாரும் நம்புறாங்க. ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம கூட இருக்கிற பொண்டாட்டி எப்படி இருந்து. அவங்க நம்மளால நம்ம ஒரு வாட்டி தான் விழுந்துட்டேன், சும்மா விழ முடியுமா? ஏதோ தப்பு பண்ணிட்டேன் எஸ்கேப் ஆகலான்னு பார்க்கும்போது எங்க திருப்பி வந்து எப்படியாவது சேர்த்து வைக்கணும்னு பாக்குறாங்க. பாப்போம். ஆனா பண்ணு எப்படி இருந்தாலும் தப்பு என்னோட மேலதான். நான் அந்த தப்பு பண்ணாம இருந்தா நல்லா இருந்திருக்கும். சரி, தெரியாம பண்ணிட்டேன், பண்ணதுக்கு இப்ப அனுபவிக்கிறேன். உங்களுடைய நடிப்பு வந்து தனியா பேசப்படுது. அது ஒரு எமோஷனல் சீனா இருக்கட்டும், கோவப்படுற சீனா இருக்கட்டும், இல்ல நீங்க சொன்ன மாதிரி இந்த மது அருந்துற அந்த மாதிரி சீன்லாம் இருக்கட்டும், ரொம்ப உங்களுடைய எஃபோர்ட்டை போட்டு நீங்க முடிஞ்ச அளவுக்கு 100% கொடுக்குறீங்க. உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ஆக்டிங் ஜேர்னி? பிகாஸ் சும்மா சொல்லக்கூடாது, கூட ஒர்க் பண்ற சத்யா, அதாவது மோனிகா இஸ் குட் பெர்ஃபார்மர். அவங்க வந்து ரொம்ப நல்லா பண்ணுவாங்க. நானே நிறைய சீன்ல சொல்லியிருக்கேன். அந்த ரீமா சீனோட கேரக்டர் இருக்கும்ல, சீரியஸா சொல்ல நான் அப்படியே பார்த்து சொல்லியிருக்கேன். ஒரு 2 மினிட்ஸ் உன்னை பார்க்கும்போது எனக்கே கோவம் வருது, அப்படி இருக்கும் சில விஷயங்கள் எல்லாம். சோ அப்புறம் ராகுல் பார்க்கும்போது கோவம் வருதா? சில சீன்ஸ்லாம் வந்து அந்த வெறுப்பா இருக்கும், அது அடிச்சிருவா அப்படி இருக்கும். தென் ஐ ரியலைஸ்ட் ஓகே வாவ் ஓகே. அப்போ வந்து கூட கேபி அண்ணா இருக்காரு, எல்லாருமே இருக்கும்போது இப்ப நம்மளும் ஈக்குவலா இருக்கணும்னா அதுக்கேற்ற எஃபர்ட் போட்டாதான் இருக்கணும்ன்றதுக்காக ஐம் டூயிங் மை லெவல் பெஸ்ட். ஓகே, சூப்பர். எஸ், நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கோம். சோ இந்த டைம்ல மருமகள் ரசிகர்களுக்கு என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க உங்களுடைய ஃபேன்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு? ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மருமகள் சீரியல் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்குமே எங்க போனாலுமே பீப்புள் கேன் ரெகனைஸ் மீ அண்ட் ஆஸ்க். எல்லாருமே கேக்குறாங்க இது நல்லா இருந்துச்சு, இது நல்லா இல்ல. இப்ப வரைக்குமே இஸ் லைக் நல்லா தான் இருக்குது, ரொம்ப நல்லா இருக்கு. எல்லாருமே பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அதுக்கு மக்களுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி நாங்க உங்களுக்கு என்டர்டெயின் பண்ண இருக்கோம், நீங்களும் என்ன தொடர்ந்து பார்த்துட்டு என்டர்டெயின் பண்ணுங்க. ரொம்ப நன்றி. சூப்பர், வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய இடத்துக்கு நீங்க வந்துட்டு போயிட்டே இருக்கணும், அதை நாங்க எல்லாருமே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கணும். லவ் யூ. தேங்க் யூ கார்த்தி. கார்த்திவின் எழுச்சி தொடங்கட்டும். நன்றி. இது ஒரு புகழ்ச்சி தொடரட்டும். தமிழரசிமா வணக்கம். வணக்கங்க. வணக்கம். வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, புன்னகையோடு நம் இருந்தால் அந்த வாழ்க்கையோட பிரச்சனைகள் நம்மளை விட்டு போகும் சொல்லியிருக்காங்க. என்னங்க இப்படி, ஏங்க இப்படி பாத்துட்டு அந்த ஏங்க அப்படி சொல்லுங்க. அதான் அந்த பாருங்க, அவங்க சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க பாருங்க, எவ்வளவு அழகா புன்னகையோட வந்துட்டு இருக்காங்க. அதான் நான் சொல்லுவேன். என்னம்மா என்ன சொல்ல ஆசைப்படுறீங்க? எது சொல்லணும்னு விரும்புறாரு தம்பி, சொல்லட்டுமே. சொல்ல விடுங்க. பெரியவங்க வந்து சின்னவங்களுக்கு வழி விடுங்க. இல்ல, எனக்கு என்னன்னா வந்து அந்த தேஜஸ்க்கு வந்து என்ன வயசு அப்படின்னு நான் வந்து தெரிஞ்சுக்கலாமா? பாத்தீங்களா, உங்களை விட கொஞ்சம் கம்மி வயசு தான். புரியல, அதனாலதான் இந்த சந்தோஷம். இந்த அக்டோபர் மாசம் வந்தா மேமுக்கு 22. ஆமா தம்பி. எப்படி போயிட்டு இருக்கு மருமகள் குடும்பத்தில் உங்களுடைய பயணம்? ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப அற்புதமா போயிட்டு இருக்கு. பிரபு தம்பி, கார்த்திக், ஆதிரை, சக்தி, இப்படி எல்லாரும் கூடயும் ரொம்ப ஜாலியா போயிட்டு இருக்கு. வெளியில ஜாலியா போயிட்டு இருக்கு. ஆனா கேமராக்கு முன்னாடி சீரியஸா போயிட்டு இருக்கா. நம்ம தான யோசிச்சேன், ஏன்னா நீங்க பண்ற சம்பவங்கள்லாம் அப்படி இல்லையே, ஜாலியா. அதுவும் தம்பி எல்லாரோடையும் நல்லா போயிட்டு இருக்கு. என்னது தம்பி எல்லாம் சொல்றாங்க, ஆனா பல சம்பவங்கள் பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்னு. ஆனந்தராகம்ல வைஜெயந்தி, அங்க வேற ஆட்டம். இங்க மருமகள்ல வந்து இது வேற ஆட்டம். சும்மா கிடையாது. ஆனந்தராகம்ல ஸ்வைங், இந்த சைடு ஒயின், அந்த மாதிரி பயங்கரமா வந்தது. சூப்பரான என்னங்க. ஆமா, பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பாக்குற டீம். வெளி உலகமே தெரியாது, உள்ள செட்டுக்குள்ள வந்துட்டா அவ்வளவு சந்தோஷம்.
அவ்வளோ நிம்மதி. சரி, இப்ப உங்களை மாட்டி விடுற மாதிரி நான் கேள்வி கேட்க போறேன். கேளுங்க. உங்களுடைய ஃபேவரட் ஆனந்தராகமா மருமகளா? அவ்வளவுதான். ஆஹா, ரெண்டு கண்ணு. ஆஹா, அப்படி கிடையாது, ஒருத்தங்க தான் சொல்லணும். ஐயோ இல்லையே, அதே டீம் தான் இங்க இருக்கு. எல்லாம் ப்ரொடக்ஷன்ல இருந்து டைரக்டர்ல இருந்து கேமராமேன்ல இருந்து எல்லாமே நீங்க இந்த இடத்துல ஒண்ணு சொல்லலாம், நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். ப்ரொடியூசரும் அவரே தான், சம்பளம் கொடுக்கறவர் அவரே தான். ஆனா உங்களை காப்பாத்துறதுக்கு நான் இந்த இடத்துல ஒண்ணு சொல்ல விரும்புறேன். ஆனந்தராகமோ மருமகளோ எல்லாம் சன் குடும்பம் தானே. ஆமா, அப்படி அது சொல்லிக்கலாம். ரொம்ப முக்கியம். சன் குடும்பம் தாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சமான குடும்பம், சந்தோஷமான குடும்பம். அதனால எல்லாருக்கும் இனிய தீபாவளி வாழ்த்துக்கள். மருமகள் குடும்பத்துல இப்போ எங்களோட வந்து இணைய போறது எல்லாருடைய ஃபேவரட் லெஜெண்டரி ஆக்டர் நரசிம்மராஜு அவர்கள். இப்போ தில்லைநாதனா நடிச்சிட்டு இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கு. அண்ட் ஒரு மிகப்பெரிய ஆக்டர் நீங்க. உங்களை பல படங்கள்ல பார்த்து இப்போ நீங்க எங்களுடைய சன் குடும்பத்துல மருமகளை இணைஞ்சது வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். எஸ், நானும் வந்துட்டு உங்களை நிறைய படத்துல வந்துட்டு பார்த்துருக்கேன் சார், நிறைய சீரியல்ல வந்துட்டு பார்த்துருக்கேன். வியந்து ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மர் இவர். அமேசிங். ஆனா இப்போ நம்ம வந்து இவர் கூட பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது உண்மையாவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் சார், உண்மையாவே நீங்க 6ல இருந்து 60 வரை எல்லாருக்குமே உங்களை பிடிக்கும். ஜெகன்மோகினி போன்ற படங்கள் எல்லாம் நாங்க வீட்டுல பார்த்து அப்படி பயந்துருக்கோம். உங்களுடைய நடிப்பு ஒரு பக்கம், டான்ஸ் ஒரு பக்கம். அந்த மொமெண்ட் எல்லாம் திரும்பி பாக்குறப்ப எப்படி சார் இருக்கு? நான்லாம் டான்ஸ் தான் ஃபுல்லா பார்த்துட்டு இருந்தேன் சார். உங்களுக்கு எப்படி சார் இருக்கு இந்த ஃபிளாஷ்பேக்ஸ் எல்லாம் யோசிக்கிறப்போ? எனக்கு நல்லதாக இருக்கும். இப்போ கூட யூடியூப்ல பார்த்துக்கிட்டே இருக்கேன் நிறைய படங்கள் எல்லாம், ஓல்டு மூவிஸ் எல்லாம். ஜெகன்மோகினி, அப்புறம் நம்ம கமல் சார் படங்கள் எல்லாம் அபூர்வாங்கள் சொல்லத்தான் நினைக்கிறேன். இதெல்லாம் தெலுங்குல சார் கேரக்டர் நான் தான் பண்ணிட்டேன். நிறைய படங்கள் எல்லாம் பண்ணிட்டேன். அந்த வாய்ப்பு நம்ம தமிழ்நாட்டு ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. எஸ்பெஷல்லி சன் டிவி எனக்கு நல்ல என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு நான் சன் டிவியில் கல்யாண பரிசு பண்ணிட்டேன். அது கிட்டத்தட்ட 1000 எபிசோடு மேலே போயிடுச்சு. அப்புறம் செந்தூர் பூவே, அப்புறம் நந்தினி, நம்ம ராகுல் ஹீரோ இருக்காரு, நம்ம ஹீரோ, அவரோட இப்போ 2வது ப்ராஜெக்டும் இணையறீங்க. ஆமாம். ராகுல் நானும் செகண்ட் ப்ராஜெக்ட் தான். நந்தினி கூட நல்லா போயிடுச்சு. ஸோ நிறைய வாய்ப்புகள் எல்லாம் எனக்கு சன் டிவி கொடுக்குறாங்க. ரொம்ப தேங்க்ஸ் டு சன் டிவி அண்ட் சன் டிவி நெட்வொர்க். தில்லைநாதனா நடிச்சிட்டு இருக்கீங்க. உங்க பையன் வேற ரொம்ப பட்ஜெட் போட்டு இருக்கிற பையன். என்கிட்ட 1 லட்சம் ரூபாய் வர கடன் கேக்குறாரு சார். என்ன சார் இது? ஆமா இவரு சொல்றாரா 1 லட்சம் வேணாம் 2 லட்சமா கொடுக்கன்றாரு. இல்லை அவர் நம்ம சீரியல்ல அப்படி பண்ணுவார். ஆனால் இந்த ரியல் லைஃப்ல அவர் கொடுப்பாரா? யாரு கேட்டாலும் அவர் ரொம்ப கொடுப்பாருன்னா அப்ப நான் கேட்டுப்பேன். இது நிஜ வாழ்க்கையில தாராள பிரபு, சீரியல்ல பட்ஜெட் பிரபு. கஞ்ச பிரபுன்றாரு. சொல்லுங்க, எப்படி இருக்கு சார் மருமகள் குடும்பத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த கதை அம்சம்? நல்லா இருக்குமா, ஸ்டோரி நல்லா இருக்குது. ஒரு வித்தியாசமா இருக்குது, நல்லா எடுக்கிறாங்க, நல்லா பார்க்குறாங்க. ஆல் ஆர்டிஸ்ட் சந்தோஷ் அண்ட் ஹீரோயின் அண்ட் பாட்டி ஆல்சோ டூயிங் வெரி வெல். எல்லா தகுந்த மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. சப்ஜெக்ட் கூட நல்லா இருக்கு. இனிமேல் இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இன்னைக்கு வந்து எங்களுக்காக நிறைய விஷயங்கள் நீங்க பேசுனீங்க. இன்னும் அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள்ல உங்களோட நிறைய விஷயங்கள் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். தேங்க்யூ சார். தில்லைநாதனா உங்களுடைய பயணம் தொடரட்டும். தேங்க்யூ சார்.